நம்ம பொதுவா சென்சேஷனலான, பரபரப்பான செய்திகளுக்கு பின்னாடி தான் நம்ம போறோம். அதில ஒண்ணும் தப்பு இல்ல. அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நமக்கு ஒரு பொழுதும் போகுது. அதே சமயத்தில சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா, இந்த சென்சேஷனலிசத்தில அந்த பரபரப்புல சில நுட்பமான, நுணுக்கமான, மிக மிக முக்கியமான சில விஷயங்கள நம்ம ஓவர்லுக் பண்ணிர்றோம். அது கடந்து போயிர்றோம். இந்த ஊடகங்கள் பெரும்பாலும் அப்படி நுணுக்கமான விஷயங்கள பார்க்கிறது கிடையாது. ஆனா, அதுதான் நம்ம பண்பாட்டில வேர் ஊன்றியதாக இருக்கு. பண்பாட்ட வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அது உள்ளார்ந்த உணர்வுகள வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. உதாரணமா, இந்த அஜித் படுகொலை இருக்குது இல்லையா? அது தொடர்பா. இந்த முதல்வர் ஏன் சாரின்னு சொன்னாரு? இந்த சாரிக்கும் அவர் கேட்டிருக்கிற வேண்டிய மன்னிப்பு அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படின்றத நம்ம பேசியிருக்கிறோம். அந்த காணொளிய நீங்க பாருங்க. அதே மாதிரி விஜய் அவரு போய் நேரடியா வீட்ல போய் பார்த்து ஆறுதல் சொன்னத நம்ம பாராட்டுறோம். ஆனா, அதே சமயத்துல அவர் நிதி உதவி செய்தது இருக்குது பார்த்தீங்களா? கேஷ். அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி மற்றவர்கள் பார்க்காத பார்வையில் பார்ப்பது, மற்றவர்கள் கேட்காத கேள்விகளை கேட்பது, உங்களுடைய பார்வையில இருந்து உங்களோட நின்னு மக்களுடைய வாக்காளர்களுடைய தோழமையில அவங்களுடைய கண்கள் வழியாக நடப்பு நிகழ்ச்சிகளை பார்த்து அதை விமர்சனத்திற்கு உட்படுத்துவது, அதிலிருந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற அதை டீகோட் பண்ணுவது, இதை எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. தயவுசெய்து TN2026 அப்படின்ற அந்த சேனல் அல்லது பீப்புள் ஸ்டடீஸ் அப்படின்ற அந்த சேனல் அதை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.